நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய விழா தலைமை நாயகர் பெயரியல் வித்தகர் என்ஜி குமரன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேருரையாற்றுவார். அவரை பற்றி ஒரு 2-3 விஷயம் நானே சொல்லணும். என்னை சார்ந்த ஒருவரும் நானும் அவர்கிட்ட மதுரை தெப்பக்குளத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ அண்ணனும் வந்திருந்தார். ஒரு நண்பருக்கு பேர் வச்சு கொடுக்குறாரு. அப்போ நான் எனக்கும் பேர் வைங்கண்ணா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், பேர் வைக்க வேண்டியதே இல்லை தம்பி, நீ டெவலப் ஆகி மறுபடியும் பேர் வச்சுக்கோ அப்படின்னாரு. எங்கன்னா நானே டெவலப் ஆகாமல் இருக்கேன், எங்கிட்டு போய் டெவலப் ஆகி பேர் வைக்கிறது. ஆனால் ஒருவருக்கு டெவலப்பாக பேர் வச்சு கொடுத்தது அவர் தான். சாதாரணமாக இருந்தவர் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய சேனல் பேசுகிறாரு, பெரிய பெரிய ஜோதிடர் ஜாம்பவான் மீட்டிங்லாம் சந்திக்கிறாரு. ஆனால் பெரிய சக்ஸஸ். அண்ணன்ட்ட நீங்கள் பேர் மட்டும் வச்சு வாங்கிக்கோங்க. அது உங்கள் தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது உங்களது பேர்லேயே ஒரு சேஞ்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்குமே பேர் வைக்கும்போது முதல்ல பண்டிட் இந்த பேரை சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நீ ஜோதிட ஆஃபீஸ் போட்டால் முருகன் பேர் தான் வைப்பேன்னாரு. ஆனால் முருகன் பேர் தானே வச்சுருக்கேன். என்னென்னா செந்தூரானுடைய பேரை சொன்னது பண்டிட் பாலசுப்ரமணியம், ஆனால் அதற்கு முன்னாடியே முருகன் பேரில் தான் நீ ஜோதிட ஆஃபீஸ் வைப்ப அப்படின்னு சொன்னார். அது என்னமோ அண்ணனுடைய வாக்கு அப்போயே பழித்திருக்கு. அந்த பேர்களில் தான் நிறைய விஷயத்தை வச்சுருக்காரு. அவர் பார்க்க சாதாரணமாக இருக்கும், பழகிப்பார், அப்போ தான் அவருடைய பாசமும் அவருடைய பண்பும் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுரைக்காரரு. அந்த மாதிரி அவரை பற்றி நடந்த உண்மை சம்பவத்தை அவர் வாயிலாக அவருடைய நண்பர் ஒருவர் இப்போ இன்னொரு யூடியூப் சேனல்காரரே நான் சொல்லணும், எனக்கு ஒரு 2 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். திரு யோகி அவர்களே பேச வர மாதிரி அழைக்கிறேன். வணக்கம், என்னோடய பேர் ஹரி. அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா அப்படிங்கிற சேனலில் ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர் மாறி இருக்கு. ஆனால் ஒரு 3-4 மாதங்களாக 4 தோல்விகளை சந்தித்த சேனலு. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது திருச்சியில் இருக்கிற ஜானகிராமன் மூலிமா என்ஜி குமரன் ஐயா அறிமுகமாகிறாரு. பெயரை மாற்றுறாரு, புது சேனலாக ஆரம்பிக்கிறோம். பழைய சேனல் அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம், இதே மாதம் போன வருஷம் 4,000 சப்ஸ்கிரைபரோட அந்த சேனல் அப்படியே 4,000 சப்ஸ்கிரைபரோட இருக்குது. அண்ணன் ஆரம்பித்து கொடுத்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாங்கிற சேனல் 80,000 சப்ஸ்கிரைபரோட நல்ல வகையில் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா ஜோதிடர்களும் பாராட்டுற அளவுக்கு எல்லா ஜோதிடர்களுக்கும் வருமானம் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த சேனல் இருக்குது. அதாவது அந்த சேனல் ஆரம்பித்த எனக்கு மட்டும் வருமானம் இல்லை, அதில் பேசக்கூடிய அத்தனை ஜோதிடர்களுக்கும் வருமானம் கொடுக்கக்கூடிய இடமா அந்த பேர் மாறி இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேர் வச்சு கொடுக்கும்போது எல்லா ஜோதிடர்களும் என்னை பயமுறுத்துனாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்தில் பேர் வச்சுருக்கீங்க, இந்த பேரை மாற்றுங்க, உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னாங்க. ஆனால் எனக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் நான் பேரை மாற்றலை. ஆனால் நான் ஜெயிச்சிருக்கேன். 0லேருந்து 80,000. ஆனால் அதே அன்னைக்கு 4,000 சப்ஸ்கிரைபர் 1.5 வருஷமாக வச்சுருந்தேன். நான் பண்ணி கொடுத்த மற்றவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்த சேனல், மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்த சேனல்லாம் ஜெயிச்சிருக்கு. ஆனால் எனக்குன்னு ஆரம்பித்த சேனல் எப்போதுமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இது 7வது சேனல் எனக்குன்னு ஆரம்பிச்சது. ஆனால் அந்த 7வது சேனலில் நான் 1 வருஷமாக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் மூலமாக என்னுடைய பெயர் தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னா, என் பேர் யாருக்கும் தெரியாது. ஹரின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, அஸ்வின்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அந்த பேரை, அந்த பிராண்டை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் தான். இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்ததுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரியான வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தப்ப அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பிரகாஷ் அண்ணன் எனக்கு தாந்திரிக முறையில் சில உதவிகள் பண்ணி கொடுத்தாரு. அந்த உதவிகளால் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கேன். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் பரணி பாரதி அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் ராஜாசங்கர் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எல்லா வகையிலையும் அடுத்தவங்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு உண்மையான நிலைக்கு எனக்கு முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து முதல்ல எனக்கு பணம் கொடுத்து முதல்ல என்ன அங்கீகாரம் கொடுத்தது பரணி பாரதி அண்ணன் தான். ஏன்னா எனக்கு இந்த ஜோதிடத்துறையில் நான் ஒரு 7-8 மாதம் வரைக்கும் இலவசமாக இருந்தப்போ எனக்கு பணம் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தினது இப்போ வரைக்கும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்குது அண்ணன் பரணி பாரதி அண்ணன் தான். அதனால் இங்கே இருக்க மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சின்ன ஜோதிடர்களை வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்கள நல்லா பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நம்மளுடைய செந்தூரன் அறக்கட்டளையுடைய மாத ஜோதிட கருத்தரங்கு வரைய புரிந்திருக்கிற என்னுடைய நீண்ட கால நண்பர்னு சொல்லலாம். நாங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே இவர் ஜோதிடம் கற்றுக்கிட்டாரு. நிறைய ஜோதிட மாணவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல வகுப்பு எடுக்கிறோம் வாங்கன்னு சொல்லி அது மூலியமாக எனக்கு அறிமுகமானவர் தான்
சுரேஷை பற்றி சொல்லணும்னா 2018 என்னுடைய நண்பர். 2018 எனக்கு அவர் தெரியும். ஆனால் என்னுடைய கருத்தரங்கு இப்போ தான் வந்திருக்கார். பேச வாங்க சுரேஷ். என்னோட பேர் சுரேஷ். முதல்ல நான் வந்து செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் பிரகாஷ் ஐயாவுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவர் என்னை கூப்பிடல, இருந்தாலும் அவர் நம்ம நண்பர் தானே. அதுவும் இல்லாமல் என்னோட குருநாதர் குமரன் ஐயா இன்றைக்கி வந்திருக்காரு. அவரை நான் போன மீட்டிங்கில் சரவணபாபா ஜோதிட அறிவாலயத்திலே மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு லீவு கிடைக்கல, அதனால் வர முடியலன்னா. நான் கொரோனாவுக்கு முன்னாடி வெளியே போனதுலேருந்து நெல்லை வசந்தன் ஐயாவை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சும்மா ஐயா கட்டத்தை போடுப்பா அப்படின்னு சொல்லி கட்டத்தை போட சொன்னார். நான் தான் ஜோசிக்கார கூடங்களே இருக்கேன், எனக்கு கட்டம் தெரியுமில்ல. நான் ஒரு டிரைவராக கூட போனேன். அவருக்கு போகையில் போட சொன்னார். என் கட்டத்தை பார்த்தோன்னே சொன்னார், உனக்கு வரப்போகிற மனைவியோட பேர் பிரியா பிரியதர்ஷினி பிரியங்கா. அவர் மாமனார் பேர் மூர்த்தின்னு முடியும், இல்லை மூர்த்தின்னு ஆரம்பிக்கும். அவங்க சொந்த பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னாரு. என் மனைவி பேர் பிரியதர்ஷினி, என் மாமனார் பேர் சந்திரமூர்த்தி, அவங்க பூர்வீகம் கோயம்புத்தூர். இதை நான் வந்து ஐயாவோட வேல்யூஷனை மறந்துட்டேன். கொஞ்ச நாள் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை ஃபேமிலின்னு வந்தோன்னு ஒரு 2-3 வருஷம் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம ஒரு கஷ்டம்னு வர்றப்போ தானே மறுபடியும் ஜோதிடத்துக்கு போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயா இல்லை, அவர் இறந்துட்டார். சரி யாரைடா தேடுறது, இப்பேற்பட்ட மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு யூடியூப்பில் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த லிஸ்ட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குமரன் ஐயாவோட பேர் வந்தது. சரி ஐயாவை கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட 2 ஃபோன் நம்பரை கூப்பிட்டுருந்தாரு. நானும் அவர் நம்பரை கூப்பிட்டேன். சரிப்பா நீங்கள் செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து கால் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் 1 ஹவர் கழித்து கால் பண்ணேன். எனக்கு அப்போ தொழிலில் ஒரு பிரச்சனை. பார்த்துட்டு ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டோன்னா பார்த்தோன்னா உடனே என்ன சொன்னார், நீ திருச்சி போய் சிவபிரகாசம் சித்திரை போய் பார்த்துட்டு வாப்பா, தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமி போயிட்டு வாப்பா. இன்றைக்கி பௌர்ணமி, அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். சிவபிரகாசம் சித்திரை போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னாரு. நானும் தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து மாதம் ஒரு 25,000 to 30,000 வரும். ஒரு 3 பௌர்ணமி 2 பௌர்ணமி போயிட்டு வந்தேன். 3வது பௌர்ணமி என்னால் போக முடியல. 3வது பௌர்ணமி முடிஞ்சோன்னா சரி அப்படின்ட்டு போகல விருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 25,000 இந்த சம்பளம் ஒரே மாதத்தில் 35,000 10,000 மாறிடுச்சு. எங்கே வந்து என்னை வேலைக்கு வேண்டானாங்களோ அந்த இடத்தையே வந்து எனக்கு 10,000 இன்க்ரிமெண்ட். அது வந்து என்னோட குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் ஐயா கிட்டே அதிக தொடர்பு இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்ல, சம்பாத்தியம் அதிகம் வருதில்ல, அதனால மறந்துட்டேன். மறுபடியும் அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐயாவை நினச்சிக்கிட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறப்ப நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர் கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு வாரமாகவே அதே யோசனை. சரி கூப்பிட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு ஃபோனை எடுக்கிறது வச்சுறது. அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அவரே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர்கிட்ட நான் பேசி 2 வருஷம் ஆச்சு. அவர் நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது. கால் வந்தால் நானும் பேசிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். பார்த்துட்டு பேசிட்டு டக்குன்னு, தம்பி பிரசன்னத்தில் உனக்கு பக்கத்தில் உனக்கு மயில் காட்டுதேப்பா, உன் பேர் இருக்கிற இடத்த மயில் காட்டுதே அப்படின்னாரு. நான் அப்போ தான் வீடு குடிமாற்றி போயிருந்தேன். 2nd ஃப்ளோரில் இருக்கேன். எங்கடா டவுனுக்குள்ளே, ஈரோடு சிட்டிக்குள்ளே இருக்கேன் நான். எங்கடா டவுனுக்குள்ளே எங்கடா மயில் காட்டும், ஏதோ ஒரு காட்டு பக்கம் போனால் மயிலை காட்டும், பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு திரும்பி பார்க்குறேன். என் வீட்டுக்கு கீழே 3-4 மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே சொன்னார், அடுத்தது தம்பி வீட்டில் யாருக்காச்சும் காலில் அடிபட்டிருக்காப்பா அப்படின்னா. அப்படி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டி போய் செவுத்தில் இடிச்சுக்கிட்டு வந்து காலுக்கு அப்போ தான் மருந்து போட்டு வச்சுருந்தோம். ஐயாவோட ஆசீர்வாதத்தால் இப்போ நானும் ஜோசியம் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒருவோட பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்றைக்கி கோச்சாரத்துலேயே என்னால் சொல்ல முடியும். அதுக்குண்டான தீர்வையும் சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகிற நபர், இந்த பேருள்ள நபர் தான் உங்களுக்கு பிரச்சனையாக வருவாங்க, இந்த பேருள்ள நபர் தான் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நானும் வளர்ந்துருக்கேன். இந்த கலை எனக்கு அறிமுகப்படுத்த நெல்லை வசந்தன் ஐயாவுக்கும், எனக்கு இப்போதைக்கு குருநாதராக இருக்கிற குமரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் அருளால் இந்த உலகம் வளம் பெற வேண்டும் என்று வேண்டி ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையம், செந்தூரான் தாந்திரிக பயிற்சி மையத்தின் தலைவர் திரு டாக்டர் எஸ் பிரகாஷ் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஜே மோகன்குமார் அவர்களுக்கும், செயலாளர் பாரம்பரிய ஜோதிடர் ஜி சண்முக சங்கர் அவர்களுக்கும், துணைச் செயலாளர் திரு டாக்டர் எஸ் செல்வகுமாரி அவர்களுக்கும், பொருளாளர் திரு டி குமரவேல் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர் சான்றவர்களுக்கும், அண்ணன் வாஸ்து சாம்ராட் திரு சரணபவ பரண்டி பாரதி அவர்களுக்கும், கரூர் அம்மா மணிமேகலை அவர்களுக்கும், சேலம் தம்பி நாராயணமூர்த்தி அவர்களுக்கும், திருச்செங்கோடு தம்பி ராஜா அவர்களுக்கும்,
என் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எதிரே அமைந்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். தம்பி டாக்டர் எஸ் பிரகாஷ் அவர்கள் வந்து மதுரை, அவரை பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் பழகக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்போயே வந்து அவர் எப்போ பார்த்தாலுமே வந்து குறுகிய காலத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லுவார். அப்போ ஜோடத்தை பற்றி அதிகமாக பேசும்போது இதை விட இன்னும் வேகமாக சொல்லணும்னு கொஞ்சம் பிரியப்படுவார். அப்படி நினச்சி அவரே எடுத்துக்கொண்ட துறை தான் இந்த தாந்திரிகம்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து பலருடைய வாழ்க்கையில் அவர் மிக வேகமாக மிகவும் துன்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை இந்த தாந்திரிக முறையில் எளிதாக பலன் சொல்லி அவளை வளம்பெற செய்கிறார் என்று எனக்கு செய்தி மட்டும் இல்லை, பல இடங்களிலிருந்து நம்பகத்தகுந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் குடும்பம் என்றும் வாழ்க வளமுடன் என்று வேண்டி எனக்கு முன்னர் பேசிய நண்பர்கள் அனைவருமே ஐயா கருணாகரன் அவர்கள் மிக தெளிவாக அருமையாக பாடம் நடத்துகிற மாதிரி எளிமையாக சொன்னார். எல்லாருக்கும் புரியும்படியே பல விஷயங்கள் வச்சுருக்கிறாரு. அவருக்கு என் நன்றி. அண்ணன் சிவகுமார் அவர்கள் பேசும்போது அவர் முத துறைக்கு வரும்போது கவுன்சிலிங் மட்டும்தான் பேசி வந்தார். கவுன்சிலிங் அதோட நியூமாலஜி தெரிஞ்சாலும் வெளியே தெரியாமல் பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவர் இன்றைக்கி வெளி உலகத்துக்கு வந்திருக்காருன்னா பலருக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுதான் அர்த்தம். தம்பி நாராயணமூர்த்தி, சேலம் நாராயணமூர்த்தி அவர்கள் ஜோடத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பாவத்தை மிக அருமையாக பேசுகிறாரு. நானே இதை கேட்டிருக்கேன். ஒரு குடும்பத்தில் 5ஆம் பாவத்தை வச்சு அந்த குடும்பத்தில் குழந்தைகள் எத்தனை குழந்தைகள், ஆணா பெண்ணா, ஒரே குடும்பத்தில் 2 ஆண்கள் பிறப்பாங்களா, ஒரே குடும்பத்தில் 2 பெண்கள் பிறப்பாங்களான்னு மிக துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையானவர் அண்ணன் சேலம் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு வணக்கம். அண்ணன் வாஸ்து சாம்ராட் அவர்களை பற்றி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்து வாஸ்து பற்றி மிக ஒரு வீட்டில் வாஸ்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி மிக திறம்பட அந்த வீட்டை வளம்பர செய்யல வல்லவர். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு வாஸ்து நண்பர்களில் ஒரு திறமையானவர் அவர். தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாட்டுக்கு வெளியவும் புகழ்பெற்று கொண்டிருக்கிறார். அவரை வாஸ்து லெவலில் அவர் பயன்படுத்திக்கினா அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அண்ணன் சொல்லிட்டேன், அவங்க முன்னாடி பேச செல்வகுமாரி பேசுனாங்க. அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி அருமையாக சொன்னாங்க. 5ஆம் பாவத்தை அருமையாக பேசுனாங்க. உண்மையிலே அந்த அந்த ஜோதிட விதிகள் அவர்களே ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தில் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிக அற்புதமாக இருந்தது. எனக்கு கொடுத்த நேரம் அதிகமாக இருந்தாலும் எந்த மீட்டிங்கில் அதிகமாக நின்று பேசுனதில்லை. இது பெரிய சரித்திரம் தான். அந்த சரித்திரத்தை இங்கேயே உடைக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் சார். சமீபத்தில் ஒரு வலைத்தளத்தில் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறார். ஒரு நிமிஷம்தான். அவர் அந்த கதையை இங்கே எடுத்தான்னு தெரியாது, எந்த பத்திரிகைகள் படித்தான்னு தெரியாது. அவர் அழகாக சொன்னார். என்னென்னா, ஒரு மனிதனுக்கு வந்து எத்தனையோ தொழில் இருக்குது. பேசி சம்பாதிக்கிறது, பேச்சின் மூலம் மட்டும் சம்பாதிக்கிறது. நீங்கள் கேட்கலாம், எல்லா தொழிலுக்கும் பேசினா தாங்க சம்பாதிக்க முடியும், சும்மா இருந்தால் எப்படிங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் சொல்கிறாரு, பேச்சின் மூலம் சம்பாதிக்கிறது எப்படி, பேசி சம்பாதிக்கிறது. நீங்கள் கேட்கலாம், தொழில்னா பேசித்தானே ஆகணும், இதில் என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ பேசுவது என்பது ஒரு கலை. யார் பேசினால் சம்பாதிக்கலாம், யாருக்கு பேச்சின் மூலம் சம்பாத்தியம் அப்படின்னாக்கா, முதல்ல டீச்சர்னு சொல்லலாம், டீச்சர். ரெண்டாவது நம்ம ஜோதிடர். மூணாவது வக்கீல், லாயர். அடுத்து பொலிட்டீஷியன். அடுத்து பார்த்தாக்கா ஒரு டிவி நியூஸ் ரீடர். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசித்தான் சம்பாதிக்க முடியும். வக்கீல்னா போய் அங்கே வாதாடணும், சும்மா உட்காந்து நடக்காது. நீங்கள் கேட்கலாம், ஒரு வியாபாரி கூட பேசித்தானே சம்பாதிக்கணும்னு. அவர் ஒரு பொருளை விற்கிறதுக்கு கையில் ஒரு டூல்ஸ், நமக்கு எந்த டூல்ஸும் கிடையாது, பேசணும், பேசுவது மட்டும்தான். ஓகே,
நமக்கு தொழில் வந்து பேசுவது மட்டும்தான். டீச்சர்னு எடுத்தா பேசுவது மட்டும்தான், வக்கீல்னா பேசுவது மட்டும்தான், அதே போல் பொலிட்டீஷியன் அரசியல்வாதினா பேசுவது மட்டும்தான். அப்படின்னா இந்த பேசி மட்டும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? வெறும் பேசினா மட்டும் போதுமா? பணம் சம்பாதிக்க வேண்டாமா? பணமும் சம்பாதிக்கணும், பேசுவதில் திறமையான இருக்கணும். நம்ம மற்ற துறைக்கு போக வேண்டாம், பேசுவது மட்டும். அப்படிங்கும்போது வக்கீல் துறைக்கு வக்கீல் ஜாதகம் எப்படி இருக்கும்? இப்படி ஒவ்வொன்றா பேசும்போது ஒரு நண்பர் கதை சொல்கிறாரு. ஒரு அரசன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய தச்சனை கூப்பிட்டு ஒரு நல்ல நாற்காலி செஞ்சு கொடு, இல்லை உக்காந்தா அப்படியே பஞ்சு மெத்தையில் உட்காந்த மாதிரி இருக்கணும், ஆனால் பஞ்சு மெத்தையில் வைக்கக்கூடாது, அந்த சேரில் உட்காந்தா பஞ்சு மெத்தையில் உட்காந்த மாதிரி இருக்கணும், நல்ல சேர் செஞ்சு கொடுனா டைம் எடுத்துக்க அப்படின்னா அவர் நல்ல இதுக்குண்டான மரத்தை செலக்ட் பண்ணி அழகான ஒரு நாற்காலி, ராஜா கம்பீரத்தோட ஒரு நாற்காலி செஞ்சு கொடுக்குறாரு. நல்லா இழைச்சி அதுக்கு என்ன வார்னிஷோ ஏதோ தடவி கரெக்டாக செஞ்சு கொடுக்குறாப்புல. அரசன் வந்து அரச சபையில் உட்காந்துருக்காரு. சேரில் உட்காந்து எந்திரிக்கும் போது லேசாக ஒரு சிராய்ப்பு கையில் பட்டுறது. இத்தனைக்கு அவர் நல்லா திறமையாக தான் அந்த நாற்காலி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. எந்திரிக்கும் போது கையில் சின்ன சிராய்ப்பு. அரசனுக்கு கோபம். இந்த தச்சனை கூப்பிடுங்கப்பா, தச்சு வேலை தச்சனை கூப்பிட்டு, என்னையா அது 5 மாதம் டைம் கொடுத்த இந்த நாற்காலி அருமையாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, உட்காந்தா கையில் சிரா மாற்றி குத்திருச்சு அப்படின்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து இந்த தச்சனை தூக்கில் போடுறா அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டாரு. மந்திரி அப்போ சொல்கிறேன், சார் ராஜா எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. எதுக்குடா உனக்கு 5 வருஷம் டைம் அப்படின்னாக்க, நான் உங்களுக்கு மிக அருமையாக மிக மெல்லிய பறவையின் இறகுகளால் செய்யப்பட்ட ஒரு அந்த சிறைகளை வைத்து பறக்கும் குதிரையை உங்களுக்கு தயாரித்து கொடுக்குறேன். நீங்கள் இங்கேருந்து எங்கே வேணால் பறந்து போகலாம். அப்போ எனக்கு டைம் தேவை. மிக எளிமையான சிறிய பறவைகளின் இறகுகள் தேவைப்படுது. அதை சேகரித்து அந்த இறகுகளை வந்து ஒரு குதிரையில் பொருத்தி அதை பறக்கும் குதிரையாக நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க, இப்போ எதுவும் தூக்கில் போட்டுறாதீங்க அப்படின்னா அவருக்கு லைஸாக ஒரு ஆசை. ஓ, பறக்கும் குதிரை செஞ்சுருவா போட்டுருக்கு, பரவாயில்லையே, சரி 5 வருஷம் டைம் எடுத்துக்க அப்படின்றாப்புல. அவன் அந்த தூக்கு மேலேருந்து தப்பிச்சிட்டாரு. அப்போ மந்திரி இருக்கா இல்லையா, அவர் கூப்பிட்றாரு, டேய் உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், உன்னால் முடியாதுன்னு உனக்கே தெரியும், எப்படா செய்ய போகிற அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, இன்னும் 5 வருஷம் இருக்குது. ஒரு மனிதனுடைய காலம் மாறுவதற்கு 1 செகண்ட் போதும், 1 நிமிஷம் போதும். இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த ராஜா இருப்பாரா இல்லையான்னு தெரியாது, நீ இருப்பியா இல்லையான்னு தெரியாது, நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. அதனால் டயத்தை பாஸ் பண்ணுவோம். நிச்சயம் நான் செய்ய போகிறதில்ல, கண்டுபிடிக்க ஓடவும் குதிரை ஓடவும் பறக்கவும் பறக்காது. அது வரையும் டைம் பாஸ் பண்ணுவோமே, அதுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாப்புல. இல்லை என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு மனிதன் மரண தண்டனை விதிக்கும் காலகட்டத்தில் இருந்து கூட தப்பிக்கிறானா, அப்போ அந்த பேச்சு திறமை தானே. என்ன சொன்னால் நம்ம தப்பிக்க முடியும். இந்த காலத்தை தப்பிக்க முடியாது, அது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. செஞ்சவனையே செய்யாதவனையே செய்ய வச்சான்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க, அது வேற. அவனுக்கு ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மரண தண்டனை தப்பிக்கிறானா அவனுக்கு அந்த பேச்சு திறமை எப்படி? அப்போ இந்த மாதிரி பேச்சு திறமை யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஜோசியருக்கும் வக்கீலுக்கும் தான் இருக்கும், வக்கீலுக்கு இருக்கும், லாயருக்கு தான் இருக்கும். அப்போ இந்த லாயருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த லாயர் தான் ஒரு மனிதனை வந்து ஒரு நிரபராதின்னு சொல்ல வைக்கிறதும் அவர் குற்றவாளின்னு சொல்ல வைக்கிற ஒரு லாயர். அப்போ லாயருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனை வந்து நல்லா இருக்க போகிறவனை வந்து அவனை வந்து எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாதவனை ஆக வைக்கிறதும் ஒரு ஜோசியர் தான். நல்ல ஒரு ஜோசியரை இந்த கிரகம் வந்து இப்படி இருக்குது, நீ எந்த வேலையும் செய்யாதுன்னு படுக்க போகிறதும் ஜோசியர் தான். அப்போ இதுக்கும் கிரகம் எப்படி இருக்கும் பார்த்தா, அப்போ லக்கணத்துக்கு லாயருக்கு முதல்ல லாயர் ஜோசியம் எப்படி இருக்கு, லாயருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் தான், 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவத்தில் 9ஆம் பாவம் 11. நான் 5 சொல்லலை, ஏன்னா அந்த 5ஆம் பாவம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு, அத்தனை மனுஷனுக்கு 5ஆம் பாவம் வேணும். இப்போ மற்ற ஆளுக்கு 2 11 வேணுமா? இந்த தொழிலுக்கு
ஒரு மனிதன் இன்னொருத்தனை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு திறமை, இன்னொருத்தனை வந்து காப்பாற்ற மட்டும் இல்லை நல்வழிப்படுத்துவதற்கு உண்டான திறமை மிக அதிக அளவில் பிரபலமாகணும், சம்பாதிக்கணும்னாக்க அந்த 2ஆம் பாவம் 9, 11 மிக அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த ஸ்தானாதிபதிகளும் மிக நல்ல நிலையில் இருந்தால் தான். உடனே 2ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனோ, 9 குரு சுக்கிரன் சந்திரன் புதனோ, 11 குரு சுக்கிரன் புதனோ அப்படின்னு சுப கிரகத்துக்குள்ளே போயிட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் இடத்துல ராகு யாருக்கு இருக்கோ, 9ஆம் பாவத்தில் ராகு யாருக்கு இருக்கோ, 11 யாருக்கு ராகு இருக்கோ, இந்த ராகு 2, 9, 11 யாருக்கு இருந்து அந்த 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ குரு பார்வை பெற்றா மிக சிறந்த ஜோசியராக இருக்காங்க, மிக சிறந்த ஜோசியராகவும் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம் 2ஆம் பாவத்தை வந்து என்ன சார் ராகு நம்ப முடியலைன்னாக்கா, இது அனுபவத்தில் நான் உணர்ந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து முடிந்த ஜோதிடர்கள், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து முடிந்த லாயர்ஸ், வக்கீல் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இந்த அமைப்பு இருக்கும். அப்போ ராகு அவங்க கேட்டாங்க, ராகுன்னு சொன்னால் கேது வராதா? எடுத்துக்கலாம். ராகுன்னு சொல்லானே கேது ஆட்டோமேட்டிக்காக 180 டிகிரி வந்துடும் இல்லையா? கேது எடுத்துக்கலாம். சரி சார், இது மட்டுமா? 2 ராகு, 9 ராகு, 11 ராகு, ஓகே. அந்த இடத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம், ஓகே. இதில் சனி பகவானுக்கு வேலை இல்லைனாக்கா, இந்த சனி ராகு இருக்கின்ற வீட்டை சனி பார்த்தால் உலக அளவில் பெரிய அளவா. என்னோட சனி பார்த்தாவா அப்படின்னு பார்த்தாக்கா, இதையும் அனுபவத்தில் வந்திருக்கேன். மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு, நானாக கண்டுபிடிக்கல. இது அனைத்தும் மூல நூல்களும் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்க அது ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். இதை நீங்கள் படித்து மறுபடியும் உங்களுக்கு என்னைக்கா உங்கள் நாலேஜுக்கு வரும். நிச்சயமாக 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், நீங்களே சொல்லுங்கள் சார், 2ல் ராகு இருந்தாக்க யாராவது பெரிய ஆள் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, நான் ஒரு ஆள் சொல்லி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச நபர் அப்படின்னாக்கா, நம்ம முன்னாள் முதல்வர் 25 ஆண்டுகளுக்கு மேலே முதல்வர் அந்த கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு கடகலக்குன்னு 2 ராகு தான் இருக்கும். அவர் வக்கீல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டே ஆண்டு ஒரு வழி படித்து போயிட்டார், நல்ல வழியை படித்து போயிட்டார். ஸோ 2ஆம் இடத்துல யாருக்கு ராகு இருக்கோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான வக்கீல்னாக்கா பல்கி வாலா, ராம் ஜெத்மலானி, இவங்களுக்கு 2, 9, 11 ராகு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். பிரபலமான ஜோசியர்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேருக்கு 2, 9, 11 ராகு இருக்கும். ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து பிச்சை இந்த மாதிரி இருக்குது. சனி பார்த்துக்குது சார், ராகு இல்லை, ராகு இல்லை. அந்த இடத்த அதிபதிகள் வாட்சி உச்சம், எனக்கு வேண்டப்பட்டவங்க நல்லா இருக்காங்க, பெரிய ஆளாக இருக்கானாக்கா, அந்த இடத்த சனி பார்க்குதா மட்டும் பாருங்கள். இல்லைன்னா அந்த 2ஆம் இடத்துல சனியோடைய நட்சத்திரங்கள் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மிக பிரபலமான ஜோசியர் மட்டும் இல்லை, மிக பிரபலமான லாயர், வக்கீலாகவும் இருப்பாங்க, அரசியல்வாதியும் இருப்பாங்க. ஏன்னா பேசி சம்பாதிக்கணும். சும்மா வீட்டில் உட்காந்து சம்பாதிக்க முடியும், உட்காந்தா வர முடியாது. அப்போ பேசி சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி 2ஆம் இடம் ராகு சனி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். சுப கிரகங்கள் இப்போ குரு புதன் கேது இல்லையானாக்கா, குரு புதன் கேது 2, 5, 9, 12 இருக்கணும். அதை விட பெட்டர் இதுதான். அதோடு இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அதை தவறாக சொல்லவில்லை, அதையும் மனசு வச்சுக்குங்க. இதையும் சேர்த்து பாருங்கள், மிகச் சரியாக இருக்கும் என்பது இந்த பேசி சம்பாதிக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவனுக்கு இந்த ஜாதகம் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி நண்பர் சொன்னார், இன்னொரு விஷயம் பேசுங்க சார். நாங்கள் அந்த காலத்தில் வந்து புதையல் யோகம் சொல்லுவாங்க. இப்போலாம் புதையெல்லாம் கிடைக்கிறதே இல்லை, இருக்குன்னு ரொம்ப பேர் தோண்டி தோண்டி பாதி பேருக்கு டயர்ட் ஆகிட்டான். 1 வருஷமாக சில வீட்டில் தோண்டிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ புதையல் யோகம் கிடையாது. எதிர்பாராத திடீர் தனவரவு பணவரவு அப்படின்னு புத்தகத்தில் போட்டுக்கிறோம், படிக்கிறோம். அப்போ எதிர்பாராத தனவரவு பணவரவுனா எங்கே யாருக்கு கிடைக்கும்? ஃபஸ்ட்டு உயில் மூலம் சொத்துக்கள் யாருக்கு கிடைக்கும் அது சொல்லிட்டு அடுத்து புதையல் யோகம், லாட்ரி சீட்டு யோகம் வரேன். உயில் சொத்து யாருக்கு கிடைக்கும்? உயில் மூலம் சொத்து. இப்போலாம் உயில் மூலம் சொத்து கிடைக்கிறது இல்லை சார். அது யாருக்கு கிடைக்கும்? இருந்தால் தானே, சொத்துக்கள் இருந்தால் தானே கிடைக்கும் அப்படின்னு கணக்கு வரும். இது அப்படி இல்லை. உயில் மூலம் சொத்துக்கள் என்பது உங்களுக்காக எழுதப்பட்ட உயில் மட்டும் அல்ல. உங்களுக்காக இந்த நபருக்கு இந்த உயிலில் உரிமை இருக்கிறது, இவருக்கு என்னைக்காவது இந்த உயில் மூலம் இவருக்கு சொத்து கிடைக்க போகுது, யாராவது எழுதி வச்சாங்கன்னா இவருக்கு இந்த உயில் கிடைக்க போகுது, உயில் மூலம் சொத்து கிடைக்கின்றது வேற.
சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு உயிர் மூல சொத்துக்கள் கிடைக்கும். இந்த ரெண்டு பேருக்கு எப்படி ஜாதகம் இருக்கும், கிரகம் இருக்கும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதோ அந்த 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். யாருக்கெல்லாம் 8இல் நான் சூரியன் புதன் சொல்லவில்லை, கூடயே சுத்திட்டு இருக்க சூரியன் புதன் சொல்லல, அவங்க இணைந்திருந்தாலும் சரி தனியாக சுக்கரன் இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதோ அது எந்த லக்னமாக வேணா இருக்கலாம், அந்த 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். அந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்க வேண்டும். இதுதான் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கணும், அல்லது 8ஆம் இடத்தை சனி பார்க்கணும், இல்லை 8ஆம் இடத்தை பற்றி இந்த மூணுமே இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். இது ஒரு சேர நடக்குது அப்படின்னா அவனுக்கு உயிர் மூல சத்தம் கிடைக்கும். சார் எனக்கு அப்படி இருக்கு கிடைக்கல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, நிச்சயமாக கிடைக்கும். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருக்கு சூரியன் சுக்கிரன் புதன் மகர லக்னம், 8ல் சூரியன் சுக்கிரன் புதன். நான் சுக்கிரன் மட்டும் எடுத்து சொன்னேன், உங்களுக்கு உயிர் மூலம் சொத்து கிடைக்கணுமே சார் அப்படின்னு. இப்படி பார்த்தாரு, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ அவருடைய தாப்பனாருக்கு 3 மனைவிகள், தாப்பனாருக்கு 3 மனைவிகள். ஒரு 2வது மனைவிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவருடைய தாப்பனோடு அந்த 2வது மனைவி வாழ்ந்த காலங்கள் ரொம்ப கம்மி. அவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு இறக்கும்போது இவருடைய கணவருக்கு பிறந்த மகன் இவர், நான் சொல்லக்கூடிய நபர், அவருக்கு உயிர் அடிச்சு போயிட்டாங்க. இது இவருக்கே தெரியாது. அப்போ இந்த எழுதி வச்சுட்டு போய் இந்த சம்பவம் நடந்து ஒரு 11 வருஷங்கள் கழிச்சு தான் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது. ஆச்சரியம் என்னன்னாக்கா, இது எப்படி சொன்னீங்கன்ட்டு. ஒரே விஷயம் என்ன, 8ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பார்க்கறது, 8ஆம் இடத்துபதி அந்த சூரியன் ஆட்சி நிச்சயமாக நடக்கும். இன்னொரு வேலை எனக்கு இருக்கு, எனக்கு எந்த சொந்த முன்னோர்கள் யாரும் இல்லை, சொத்துக்கள் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு இன்னொரு நண்பர்கள் மூலம் ஏதோ சொத்துக்கள் விற்பது வாங்குவது மூலம் அந்த சொத்துக்களை இந்த நபர் தான் அதை வீடு புரோக்கர் சொல்லுவோம் இல்லையா, மீடியேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொழில் மூலம் இவருக்கு அந்த சொத்துக்களால் நன்மை. அந்த உயிர் சொத்துக்களை விற்கிறதுனால நீங்கள் தான் அந்த உயிர் சொத்துக்களை விற்று கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு கணிசமான தொகைன்னு பெரிய தொகை கிடைக்கும். இது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்தால் சொல்லி பாருங்கள், அந்த குடும்பத்தில் நடக்கும். நடக்கலைன்னா நிச்சயமாக இனிமேல் நடக்கின்ற விதி செக் பண்ணி பார்த்துங்க. உயிர் மூல சொத்துக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புதையல் யோகம். இப்போ புதையெல்லாம் ரொம்ப ரேர், கிடைக்குமான்னு தெரியாது. லாட்ரி சீட்டு திடீர் தன உறவு பண உறவு, அது யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இது 4ஆம் இடம் 10ஆம் இடம். உடனே 2, 5, 8, 11 இல்லையானாக்கா அதை நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது ஒரு மெத்தட், நான் தவறாக சொல்லவில்லை. 4, 10ஆம் இடம் இல்லை 8, 11 வேணும். ஆனால் 4ஆம் இடம் 10ஆம் இடம் முதல் தரமான யோகத்தை தரும். 4ஆம் இடம் 10ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் சனி. சார் சந்திரன் சனினா புணர்பூல அந்த விஷயத்துக்குள்ள அது வேற, இது வேற. சந்திரன் சனி சம்பந்தப்பட்டுக்கணும் 4, 10. யாராருக்கெல்லாம் 4, 10 சந்திரன் சனி சம்பந்தப்பட்டு அந்த இடத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம், அந்த இடத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காருன்னா நிச்சயம் புதையல் யோகம் எப்போ கிடைக்கும்? 4ஆம் இடத்து அதிபதி திசையோ 10ஆம் இடத்து அதிபதி திசையா? நிச்சயம் ஆம். ஆனால் அதே சூழ்நிலையில் 4ஆம் இடம் 10ஆம் இடம் திசை அதிபதி மட்டும் இல்லை, வேறு திசைகளின் புத்தியில் 4ஆம் அதிபதி புத்தி 10ஆம் இடத்து அதிபதி புத்தி நடக்கும்போது நிச்சயம் அது கிடைக்கும். சரி சார், அப்போ அந்தரம்ல அப்போ தான் அந்த 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அந்தரம் வரணும். வந்துச்சுன்னா நிச்சயமாக அவருக்கு அந்த எதிர்பாராத தன வரவு பண வரவு நிச்சயமாக இருக்கு. சரி சார், ஒரு தனியாக கிடைக்குமா இல்லை பார்ட்னர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னாக்கா, அது அந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம் இல்லைங்களா, செவ்வாய் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரியுடைய சம்பந்தம். 4ஆம் இடம் நண்பர்கள் சம்பந்தம். 10ஆம் இடம்னா நம்மளோட தொழில் பார்ட்னர். இது சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த கிரகத்துக்கு என்ன காரகமோ அதை தொட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் நடக்கும். ஆனால் எப்போனாக்கா அந்த தசாபதி காலகட்டம் மட்டும் இல்லை, குரு இந்த ஜாதகருக்கு எங்கே குரு இருக்குதோ
பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அந்த குரு மேலே கோச்சார குரு வருவது. பிறந்த ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குதோ அந்த ராகு மேல் குரு வர்றது. இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த பண வரவு உண்டு. சரி சார், ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா, ராகு மேலே குரு வந்தால் ஒரு வருஷம் இருப்பா இல்லையா, எந்த காலகட்டங்கள் அப்போ எப்படி எடுக்குன்னு பார்க்கும்போது அப்போ அந்த தசாபுத்திகள் அந்தரங்களை மேட்ச் பண்ணிவிட்டு அந்த குரு வரக்கூடிய காலகட்டத்தை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பத்திரிக்கையோடு பார்த்துருப்பீங்க, ஒரு இன்ஜினியர் துபாயில் பெரிய லெவலில் பணம் விழுந்துச்சு. துபாயா எனக்கு எந்த நாடுன்னு தெரியல, அபுதாபி அரேபியன் கண்ட்ரி. அவர் கண்ணை மூடிக்கிட்டு 6 நம்பர் அடிச்சே கிடச்சிச்சுன்றார். அவர் சொன்ன வார்த்தை கண்ணை மூடிக்கிட்டு. அப்போ சூரியன் சுக்கரனுக்கு பலமாக இருந்திருக்கும், பார்க்கக்கூடாது போட்டுருக்கு. சூரியன் சுக்கரன் சந்திரன் மூணுமே ஒளிகள், கண் வெளியே தெரிஞ்ச ஒளி கண்ணில் படாமல் அடிச்சிருப்பார் போட்டுக்கு. கண்ணில் ஒளி படக்கூடாது, நம்ம கண்ணில் ஒளி போகக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அடிச்சாரன் தெரியல. கரெக்டாக சூரியன் சந்திரன் சுக்கரை மறைச்சிக்கிட்டு அடிச்சிருக்காரு, வேலை செஞ்சுருக்கு. அதுக்காக எல்லாரும் கண்ணை முன்னா வேலை செய்யான்னு தெரியாது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு நண்பருக்கு லாட்டரி சீட்டில் 7 முறை விழுந்திருக்கு. 7 முறை. ஒரு முறை விழுந்தாலே தாங்க மாட்டோம், 7 முறைன்னு தாங்க மாட்டாக்கா நடந்த உண்மை. யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிரேசிலா ஃப்ரான்ஸான்னு தெரியல, ஒரு நபர் லாட்டரி சீட்டில் பணம் வாங்கியிருக்கிறார். அதாவது சின்ன பிரச்சனை, ஜெயிலேருந்து வந்திருக்கிறாரு, கையில் பணம் இல்லை, ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு அது எப்படின்னாக்கா சுரண்டல் லாட்ரி. அதாவது நம்ம இந்த லாட்டரி சீட் சுரண்டி எடுப்பாங்க இல்லையா, அது இன்னும் இங்கே ஓடிட்டு இருக்கு வெளிநாட்டு. இங்கே நம்ம தமிழ்நாட்டை தடை பண்ணிட்டாங்க. அவர் சுரண்டி பார்த்துருக்காரு, மிகப்பெரிய தொகை விழுந்திருக்கு, வாங்கிட்டு போயிட்டார். இது சகஜந்தானே எல்லாம் விட்டுட்டாங்க. 2வது ட்ரிப் போய் அதே கடையில் லாட்டரி சீட் வாங்கி சொல்லியிருக்காரு, மறுபடியும் முதல் பரிசு. எல்லாம் வந்துட்டாங்க, டிவி மீடியா பூரா வந்துருச்சு, யூடியூப் மீடியா பூரா வந்துருச்சு. என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கு என்ன ஜாதகம், எப்படி அங்கே ஜாதகம் பார்க்க மாட்டாங்க இல்லையா வெஸ்டர்ன் கண்ட்ரியில், என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி அவருடைய வரலாறு பூரா எடுத்து போடுறாங்க. சார் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எப்படி போனீங்க, அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவர் கிளம்பியிருக்கார். அன்னைக்கு போனப்போ என்ன ட்ரெஸ் போட்டீங்க, என்ன கலர் போட்டிருந்தீங்க, அதே மாதிரி வாங்க சார். நடந்து போனீங்களா, காரில் போனீங்களா, உங்களோட நாங்கள் வர்றோம் அப்படி சொல்லி அன்னைக்கு 2வது ட்ரிப்பு சுரண்டல் லாட்டியில் விழுந்துச்சு இல்லையா, அதே அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸு. ஆனால் அன்றைக்கி போய் தலை சீவலைன்னார். தலை சீவாதீங்க சார், அப்படி வாங்க. அப்படியே அவர் கூட்டி போய் பின்னாடியே வீடியோ பூரா கூடவே போய் இந்த கடையில் தான், அந்த கடையில் போய் சார் நீங்கள் எப்படி சுரண்டிங்களோ அதே மாதிரி சுரண்டி காட்டுங்கன்னு இருக்காங்க. டிக்கெட்டை வாங்கியிருக்காரு, எல்லாம் கேமரா சுற்றி நிற்கிறாங்க. சார் அன்றைக்கி சுரண்டும் போது எங்களை பார்க்கல இல்லை, எங்கே பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்த்து சுரண்டிருக்க. உடனே எந்த மேசையில் வச்சு டேபிள் வச்சு சுரண்டாரு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்படி 7 முறை விழுந்திருக்கு. இதுக்கு ஜாதகம் பார்க்கணுங்க. கோடியில் 800 கோடி மக்கள், 840 கோடி மக்களில் ஒருத்தனை இருந்தால் தான் நடக்கும். இதெல்லாம் முடியுமா? இருக்கிறது 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம் தான். எப்படி எடுக்கிறது? இங்கே தான் 5ஆம் பாவம், 4, 10 மட்டும் இல்லை, இங்கே தான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம். அவங்க தாப்புனார் தாயார் அவங்க ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படின்னா எல்லாருக்கும் அப்படியானாக்கா பார்த்தால் நல்லது. கமல்ஹாசன் சார்ட்ட பேசி கேட்டப்ப கடவுள் இருக்கிறாரா, இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி. நீங்கள் 5ஆம் பாவத்தை பார்த்தா தான் நல்லது, பார்க்கலைன்னா அது உங்கள் இஷ்டம். இன்னொரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது பெயர்கள் கூப்பிடும்போது பெயர்கள் ஜோசின்ட்டாங்க, அதில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்து முடிச்சுக்கிறோம். பேரை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது, பேரை சொல்கிறது எப்படி அப்படின்னாக்கா, என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த பேரை வச்சு பலன் சொல்றீங்க இல்லையா, உங்கள் நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேர் சொன்னீங்களே, எப்படியா, எப்படி சார், உண்மையிலே அது கால்குலேஷன் தானே இல்லை வேறு எதுவுமா அப்படின்ட்டு. எனக்கு காதுக்கு வந்த செய்தி என்னன்னாக்கா, இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஏதோ ஒரு அம்மன் மாதிரி தெய்வத்தை வச்சுட்டு சொல்கிறாரு. நீங்கள் இருந்தால் காட்டுங்க, நானும் போய் அந்த அம்மனை கும்பிட்டு. அப்படிலாம் இல்லை, ஒரு டிவைனிங் பவர் நிச்சயம் வேணும். நீங்கள் ஜாதகம் எங்கே வேணாலும் படிக்கலாம், ஜோதிடம் எங்கே வேணாலும் படிக்கலாம், எத்தனை ஆசாண்டை வேணாலும் படிக்கலாம். நீங்கள் வெளியே சொல்லி பிரபலமாகணும், சம்பாதிக்கணும்னாக்கா நாங்கள் சொன்ன 2ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் ஓகே. இதை தாண்டி டிவைனிங் பவர் இல்லாமல் சொல்லவே முடியாது. இன்னொன்று, யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த 2 இருந்தால் போதும். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேர் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முதல்ல சொன்னதான் இருக்குது 12 ராசி,
27 நட்சத்திரம் 9 கிரகம் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரை சொல்கிறதே கஷ்டம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர் பேரை சொல்லி. இல்லை எனக்கு என்ன கஷ்டம்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேரை சொல்லிட்டேன்னு சொன்னவொன்னே ஒரு நண்பர் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, என்னுடைய பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்குது, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேரோட சொல்லுவீங்க போட்டிருக்கு, அந்த நாட்டோடைய பெயர் சொல்லுவீங்க. என் பொண்ணு இப்போ வெளிநாட்டில் இருக்கா, யூஎஸ்ஏல இருக்கா, டெக்ஸாஸில் இருக்கா, அவளுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்கன்ட்டு. எப்படின்னு மாட்டி நிற்கிறேன் பாருங்க. எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேர் சொல்கிறதே கஷ்டம். ஒரு 5 பேரை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கான்னு கேட்டால் சொல்லிடலாம். வீட்டுக்கு வீடு முருகன் பேர் இருக்கும், வீட்டுக்கு வீடு பெருமாள் பேர் இருக்கும், வீட்டுக்கு வீடு சிவன் பேர் இருக்கும் அப்படின்னா சொல்லி தப்பிச்சுக்கலாம். வெளிநாட்டு பேர் எப்படி சொல்கிறது? இது வேற நம்ம நண்பர் ஒருத்தர் மேடை சொன்னவன அங்கே கேட்குறாங்க, தெய்வாதீனமாக அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு பேரையும் சொல்லிட்டேன், எனக்கே தெரியாது எப்படி சொன்னேன்ட்டு. அவர் அங்கேருந்து உங்களை பார்க்க வரேன், சென்னையிலேருந்து வரேன்னு வந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இல்லை, 2 நாள் சொல்லிட்டு இருக்காரு, வரேன்னா இன்னும் வரல, டிக்கெட் கிடைக்கலன்னு தெரியல. இந்த மாதிரி பெயர் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உள்நாட்டு வீட்டு பேர், வீட்டுக்கு வீடு குமார் இருக்கும், வீட்டுக்கு வீடு தேவி இருக்கும், வீட்டுக்கு வீடு பிரியா இருக்கும், வீட்டுக்கு வீடு கணேஷ் இருப்பான், வீட்டுக்கு வீடு பெருமாள் பேர்லாம் இருப்பான், வீட்டுக்கு வீடு நாகத்தை குறிக்கக்கூடிய பேர் இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் சொன்ன உடனே ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க முருகன் பேர் வீட்டில் இருக்குது, அதனால் கதைக்காகாது. இப்போ வேறு மாதிரி ட்ரெண்ட் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் முருகன் பேர் இருக்குது, முருகனுக்கு 108 பேர் இருக்குது, எந்த முருகன் பேர் சொல்லுங்கன்றா, அப்போ தான் நீங்கள் மாட்டுவீங்க. அப்போ அதையும் நீ திறம்பட கற்றுக்கிட்டாதான் சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இதுக்கு டிவைனிங் பவர் நிச்சயம் வேணும். இன்டியூஷன் பவுன்ஸ் கூட சொல்லிக்கலாம். தெய்வ சக்தி, தெய்வத்தின் அருள் வேணும். சொன்னீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஒரு விஷயம் பேர் சொல்கிறதில், யாருக்கெல்லாம் வந்து மேசத்தில் ரிஷபத்தில் சூரியன் சுக்கன் இருக்கோ, மேசத்தில் ரிஷபத்தில் சூரியன் சுக்கன் இருக்கும், ஏன்னா சூரியன் சுக்கன் சேர்ந்தே போயிட்டு இருப்பாங்க. சூரியன் சுக்கன் இருக்குதோ அவங்க வீட்டில்னா அரசன் அரசி, ராஜா ராணி, வேந்தன் சக்கரவர்த்தி, இதுகளை குறிக்கக்கூடிய பேருள்ளவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கே ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் சாரத்துலையோ சுக்கரன் சூரியன் சாரத்துலையோ சூரியன் சுக்கரன் இணைந்தோ இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ராஜாவையும் அரசனையும் அரசியையும் குறிக்கக்கூடிய பேர் வீட்டில் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும். உங்களை மிக நெருக்கமான நண்பர்களாக கூட இருக்கலாம். ராஜேஸ்வரியோ ராஜலட்சுமியோ, கொஞ்சம் செல்லமா ராஜேஷ்ன்ற பேரோ ராஜகுமாரோ, ஏன்னா சுருக்கி ராஜுன்றாங்க, சத்யராஜ் குமாரராஜ் அப்படின்ற பேரோ, ராஜேந்திரனோ, அரசினாக்க தமிழரசி இளவரசி கலையரசி அந்த பேர்லையோ, இந்த ராணி செல்வராணி அப்படிங்கிற பேர்லையோ, இந்த பேரில் ராஜனையும் ராணியும் குறிக்கக்கூடிய பேர்லவங்க நிச்சயமாக அந்த வீட்டில் இருப்பாங்க. இந்த பேர் நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சூரியன் சுக்கிரன் இணைவு, இந்த ராஜனையும் ராணியும் குறிக்கக்கூடிய பேர். இதில் வந்து இன்னொரு ஹிண்ட் என்ன, அந்த வீட்டில் எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய பேர், இங்கிலீஷ் லெட்டர் எஸ்யூ, முதல் எழுத்து எஸ், 2ஆவது எழுத்து யூ, இது இந்த பேர் உள்ளவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. ராஜன் ராணி, அது அப்புறம் அதோட இதையும் சேர்த்துங்க, முதல் லெட்டர் எஸ், அடுத்த எடுத்து யூ ஆரம்பிக்கக்கூடிய பேருங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. இல்லைன்னா இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு புது வரவாக ஒரு பெண் வருவாங்க. அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு மணமகளாக அந்த பேருடன் தான் வருவாங்க. இதை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக சரியாக இருக்கும். இப்போ சார் சொன்னார், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தலைநகரத்துலையும் திடீர்னு ஒரு பேர் வந்து பெரிய லெவலில் ஆகுது, அது எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு பேர் உருவாகுது அப்படின்னாக்கா அது எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்கா இது எல்லாமே சூரியன் சந்திரனை வச்சு தான். இப்போ நம்ம இந்த 9 கிரகங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகத்தை வச்சு தான் படம் சொல்லி சகுனம் நிமித்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்பயும் அதே தான். இந்த சூரியன் சந்திரன் இந்த 2 வச்சு நீங்கள் இந்த மாதம் அடுத்த மாதம் எந்த பெயர் வந்து அதிக அளவில் பேப்பரில் வெளியே வரும், நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன், பிஸ்னஸ்மேன், பொலிட்டீஷியன், நடிகர் இவங்களை தவிர திடீர்னு ஒரு பேர் வந்து பெரிய ஆளாகும், அது நல்ல வழியிலையோ தீய வழியிலையோ இருக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த சூரியன் சந்திரன் தான் காரணம். இதுக்கு வந்து பேரை வச்சு சொல்லும்போது கோடிக்கணக்கான பேர் இருக்குது. இதை இங்கே
ஒரு செகண்டில் சொல்லிட முடியாது. சார் கேட்டதுக்காக ஒரு சின்ன ஒரு குழு, சூரியன் சந்திரன் வச்சு நீங்கள் மயமாக வச்சு நீங்கள் பாடம் படிச்சிங்கன்னா, பேர் வைக்கிறது எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். விஷயம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. 9 கிரகத்தை வச்சே சொல்ல முடியல, 2 கிரகத்தை வச்சு எப்படி சார் சொல்கிறேன்னு உங்கள் மைண்டு சொல்கிறது கேட்குது. அதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது. அது சரியான முறையில் படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் என்று கூறி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற ஒரு 30 பேர் 50 பேருக்கு எனக்கு சரியாக தெரியல, ஏன் இந்த இடத்துல கூடணும், ஏன் இங்கே வந்துக்கூடிய பெரிய சான்றோடைய பேச்சை கேட்க வரணும், ஏன் நீங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய இடத்துல நீங்களாம் ஒன்று சேரணும் அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க, உங்களுக்கு பகல இருக்கவங்க நீங்கள் சந்திக்கணும், பேசணும்னு விதி இருக்கு இல்லையா? ஏன் இந்த இதுக்கு வரணும்னு ஏதோ ஒன்று விஷயம் இருக்கும் இல்லையா? அப்போ எந்த விஷயம் அப்படின்னாக்கா, இன்னைக்குள்ள மகரம் இருக்கு இல்லையா? மகரம், ரிஷபம், கன்னி, இந்த 3 ராசிகள் சேர்ந்தவங்க இங்கே இருக்கணும். அந்த 3 ராசிக்குள்ளே என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் என்ன ராசியோ அங்கே இருக்கணும், அவங்க தான் இருக்கணும். உதாரணமாக திருவோண நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம் சேர்ந்தவங்க, செவ்வாய் நட்சத்திரம் சேர்ந்தவங்க. உத்திராடம் கடந்து வந்துட்டீங்க, அந்த உத்திராடம் இருக்கலாம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நபர்கள் தான் இங்கே இருக்கணும். நீங்கள் வள்ளினா உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ உங்கள் பிள்ளையோ இந்த நட்சத்திரங்கள் அப்படி நபர் தான் இருக்கணும். உங்கள் பகலை விசாரிச்சு பாருங்கள், அப்படித்தான் இருக்குன்ற விதி செக் பண்ணி பார்த்துங்கன்ட்டு. பரிகாரம்னாக்கா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சொத்துக்கள் விற்க முடியல, சொத்துக்கள் விற்க முடியல, எப்போ விற்கும்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, லோன் அதிகமாக வாங்கிட்டோம், அந்த லோன் வந்து வீட்டின் பேரில், கட்டடத்தின் பேரில், அந்த காலி இடத்தின் பேரில், அப்பார்ட்மெண்ட் பேரில், கம்பெனி ஃபேக்ட்ரி பேரில் வாங்கிட்டேன், லோன் வந்து கட்ட முடியல அப்படின்னாக்கா, நம்ம சொல்கிற பரிகாரத்தை செஞ்சாக உடனே நாளைக்கு லோன் அடைஞ்சிடாது. ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கணும். சொத்துக்கள் விற்க முடியலன்னா நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். இப்படியே ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், சொத்துக்கள் விற்க மாட்டேங்குது சார், அது ரொம்ப அடித்து கேட்குறாங்கனாக்கா, விலை குறைச்சி கேட்குறேன்னா குறைச்சி கேட்பாங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, வந்தால் கொடுத்துருங்க, ஏன்னா உங்கள் இடம் வந்து மலையடி வார்த்தை இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, சரி என்ன சொல்கிறது இல்லை. அப்போ திடீர்னு ஒரு எலுமிச்சம்பழம் விஷயம் மைண்டில் வந்துச்சு, இதை சொல்லி பார்ப்போமேன்னு சொன்னேன். அந்த இடத்தோட ஈசானிய மூலை அல்லது கன்னி மூலையில் 47 எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டு வந்துருங்கன்னு. அதுனுங்க 47 நாட்கள் சினிமா படமாக. இந்தியா சுதந்திரமானது 1947. அப்போது இந்த இடத்துலேருந்து உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் நம்பிக்கையில் நான் 47 எலுமிச்சம் சொல்லிவிட்டேன். இதே கான்செப்ட், அதில் ஒரு விஷயம் இல்லை. விஷயம் இருக்காலையான்னு நீங்கள் தான் சொல்லணும். 47 இது சுதந்திரத்துக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? அப்போ 47 நம்பரை யூஸ் பண்ணால் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்குமானா எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ண நடந்துச்சு. 47 நிமிஷம் போட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. நடந்த உண்மை. நான் அவரையும் கூட்டி வரேன். அதுக்கப்புறம் இதை இன்னொரு சொல்லி பார்த்தேன், நடக்கலை. அது சொல்லிடுறேன். ஆனால் இனிமேல் லேட்டாக நடக்குமான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த இட விஷயமா சொல்லும்போது, கடற்கரை மண் ஒரு பிடினா இவ்வளோ அள்ள வேண்டாம், ஒரு 2 வருடம் தொட்டால் கொஞ்சம் அள்ளிடு. குளத்துக்கரை மண், ஆத்தோர மண், ஏரிக்கரையோர மண் எல்லாத்தையும் ஒரு 2 வரல பிடிச்சி எடுத்துகிட்டு சின்ன பிளாஸ்டிக் பையில் சேர்த்துக்குங்க. நண்டு வள மண், கொத்து மண் கேட்கக்கூடாது, நண்டு வள மண், பாம்பு புத்து மண், யானை காலடி மண், பசுமாட்டு காலடி மண், 2 எல்லாம் பிளாஸ்டிக்கை போட்டு இதை கவர் பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து மஞ்சள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பூஜையில் வச்சுருங்க. காலையில் வைங்க. மறுநாள் காலையில் எடுத்து மாவிலையில் தொட்டு அந்த வீட்டுக்குள்ளேயோ காலி இடமோ வீட்டுக்குள்ளேயும் வெளியே எல்லா பக்கம் தெளித்து விட்டுருங்க. நிச்சயமாக லோன் விஷயமோ இட விஷயமோ கையை விட்டு போகணுன்னு சொல்லி இந்த உரையை முடித்துக்கூடிய நன்றி வணக்கம். அண்ணன் செந்திரன் டாக்டர் எஸ் பிரகாசோடுக்கு மீந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கூடிய நன்றி வணக்கம். பெயரியல் வித்தகர் மதுரை என்ஜி குமரனை அவர்கள் ஒரு அருமையான பேருரை தான். உண்மையாகவே 20 நிமிஷம் தாண்டி 40 நிமிஷம் அப்படின்றது முதல் மேடை இதுதான். அவரை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அண்ணா வந்து எப்போவுமே எளிமையின் வடிவம்தான்.
எங்கே கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் தம்பி. அதிலிருந்து ஒரு மாற்று கருத்தே இருக்காது. விற்காத இடத்தையும் விற்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. நல்லபடியாக விற்றுட்டு அண்ணன்ட்ட இன்னும் நல்லா ஃபோன் பண்ணி நல்ல விளக்கமாக அந்த பரிகாரத்தை முதல்ல உங்கள் ஜாதகத்தை அந்த சொத்தை விற்க முடியுமான்றதை அண்ணன்ட்ட கேட்டுக்குங்க. நீங்கள் வாட்டின அண்ணன் சொன்னார்னு பழத்தை கொண்டே வாங்கி போட்டுறாதீங்க. அவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து, ஐயா என் பேரில் இந்த சொத்து இருக்குது, இதை விற்கணும்னு நினைக்கிறேன், விற்க மாட்டேங்குது, விற்கலாமான்னு கேட்டுட்டு விற்கிறனால பரிகாரம் பண்ணுறனால தப்பு இல்லை. சரிங்களா? எப்போவுமே மேடைகளில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே பொது பரிகாரங்கள் மட்டும்தான், பொது பலன்கள் மட்டும்தான். அவர்களுடைய தசாபதிக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? சார் நான் ரொம்ப நாளாக பரிகாரம் பண்ண நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவர்களுடைய ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்தா அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அப்போ ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கொள்வது சால சிறந்தது. மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கு நம்மளது வாஸ்து சாம்ராட் சரவண பரணி பாரதி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.